உங்களுக்கு இந்த வீடியோல நான் செஞ்ச வேலை பிடிச்சிருந்துச்சா? என் பையன் எனக்கு செஞ்ச வேலை பிடிச்சிருந்துச்சா? இல்ல இந்த 2 நாய்க்குட்டிய பிடிச்சிருந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ சித்து கிச்சன். இன்னைக்கு நம்ம சித்து கிச்சன்ல வந்து சமையல் வீடியோ பார்க்கலங்க. இன்னைக்கு வந்து பெஞ்சன் புயல் வந்துச்சு இல்லையா? அந்த பெஞ்சன் புயல்ல வந்து அடிச்ச புயல் காத்துல எங்க வீட்ல இருக்க லெமன் மரத்தோடைய இலை எல்லாமே கீழ கொட்டிடுச்சுங்க. இங்க பாருங்க வாசல் ஃபுல்லாவே இலை தான். நான் வீடியோல காட்டுறதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாவே அந்த மரமே வந்து மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. மரமே வந்து எப்படின்னா, அதில பூ, பிஞ்சு, காய் நெறைய இருந்துச்சு. எல்லாமே வீணா கீழ கொட்டிடுச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய காயா இருந்துச்சு. அத மட்டும் எனக்கு யூஸ் பண்றதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பழுத்தத வந்து சமைக்கலாம், சாப்பாடு செய்யலாம், ஜூஸ் போடலான்னு எடுத்துட்டேன். மீதி பிஞ்சுலாம் இருந்துச்சு. அத எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு அத எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நெறைய பூ எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அது மாரி மரமே வந்து அவ்ளோ காத்து. கொஞ்சமான காத்தடிக்கலங்க. நெறைய காத்துல அந்த மரமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த கஷ்டத்துல என் பையன் வேற ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியனுடைய செடி வந்து அடிச்ச காத்து, மழை அந்த இதுல வந்து அந்த செடியே அழுகி போயிடுச்சு. அதனால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அந்த மாரி இத பெருக்கி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ஏன்னா வாசல் வந்து இந்த மாரி இருக்கு இல்லையா? அங்கங்க பிட்டு பிட்டா போட்டு வச்சிருக்கிறதுனால, அந்த வாசல் ஓட்டைகள்லாம் நெறைய இருக்கு. அதுல வந்து நெறைய போயிடுச்சு. நானும் அத வந்து பெருக்கி அத சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு அத பெருக்கி எடுக்கிறதுக்கு. நான் வந்து வீடியோவ ஸ்பீடா வச்சு காட்டுறதுனால வந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் வீடியோவா நான் போட்டுருக்கேன். ஆனா இத நான் பெருக்கி எடுக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. அதுலயும் பாப்பா வந்து ராத்திரியெல்லாம் சுத்தமா கரண்ட்டே இல்ல. ராத்திரி கரண்ட் இல்லாம பாப்பா சுத்தமா தூங்கவே இல்ல. இப்ப காலையில தான் தூங்கிட்டு இருக்கா. அதுலயும் வந்து அவள ஊஞ்சல்ல போட்டுருக்கேன். ஊஞ்சல்ல போட்டு அவ பொறுமையா தூங்கிட்டு இருக்கா. நானும் சரி சமைக்கலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு நானும் வேலையில இறங்கிட்டேங்க. ஃபுல்லாவே இலை தாங்க. ஃபுல்லா சுத்தி பார்த்தா எங்க வீட்ல வாசல்ல இருக்கிறது பூராவே வெறும் லெமன் செடியோடைய இலைங்க மட்டும் தான். லெமன் மரத்தோட இலைங்க மட்டும் தான். வெளியில பார்த்தீங்கன்னா, வெளியிலயும் பெருக்குவேன். வெளியில வந்து சீத்தாப்பழ மரத்தோடைய இலையும், கொய்யா மரத்தோடைய இலையும் வெளியில இருக்குங்க. அதுலயும் கேட்டீங்கன்னா, எங்க ஏரியால இவ்ளோ குப்பை கொட்டுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப பீச் ஓரத்துல இருக்கோம். அதிகமா எப்படின்னா, எங்களுக்கும் பீச்சுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 80 மீட்டர் தூரம் தான் இருக்குங்க. அதனால எங்களுக்கு வந்து அதிகமா காத்து இருந்துச்சு. அதனால தான் எங்க ஏரியால வந்து இவ்ளோ குப்பை கொட்டி, இவ்ளோ எப்படின்னா அந்த மரமெல்லாம் இவ்ளோ வேஸ்ட் ஆனதுக்கு காரணமே வந்து நாங்க பீச் சைடுல இருக்கிறதுனால தான். இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் காத்து எவ்ளோ அதிகமா அடிக்குது. மப்பெல்லாம் பாருங்க வானத்துல அவ்ளோ இருக்கு. அந்த மாரி புயல் வந்ததுனால மழை வரல. காத்து மட்டும் தான் அதிகமா இருந்துச்சு. புயலுக்கு முன்னாடி மழை பயங்கரமா இருந்துச்சு. இப்போ காத்து மட்டும் இருக்கிறதுனால எங்க மொட்டை மாடியில வந்து நாங்க எடுத்த வீடியோ தாங்க இது. கடலுக்கும் எங்களுக்கும் ஒரு 50, 80 மீட்டர் தூரம் தானே இருக்குன்னு சொன்னேன். அது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எங்க மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாலே எங்க ஊர்ல வந்து பீச் தெரியும். நாங்க அவ்ளோ பீச்சுக்கு கிட்ட இருக்கோம் நாங்க. இந்த சைடுல காட்டலான்னா, இங்க வந்து வீடெல்லாம் கொஞ்சம் ஹைட்டா கட்டினதுனால எங்களுக்கு கடல வந்து சரியா காட்ட முடியல. அதனால சைடுல நாங்க காட்டுறோம் பாருங்க. ரொம்பவே நாங்க கிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து காத்து வந்து அதிகமா தெரிஞ்சுது. அதிகமா இருந்ததுனால இந்த மரம்லாம் வந்து ரொம்ப வீணா போயிடுச்சு எங்க ஏரியால. நெறைய மரங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து சாஞ்சிடுச்சு. எங்க ஏரியால வந்து வெறும் இலை மட்டும் தான் கொட்டுச்சு. எங்க வீட்டுங்கள்ல. அ அங்க இன்னும் பீச்சுக்கு கிட்ட இருக்கிறவங்க வந்து ரொம்பவே மரம்லாம் சாஞ்சிடுச்சு எங்க ஊர்ல. மரம்லாம் ஆடுறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் நிறையவே காற்று இருந்துச்சுங்க. புயலே வந்து எங்கள் ஏரியாவில் தான் கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது அப்படியே யூடர்ன் பண்ணி பாண்டிச்சேரி பக்கம் போயிடுச்சு. பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு அங்கே விழுப்புரம் சைடில் வந்து புயல் கரையை கடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ புயல் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கரையை கடக்கல. அதுக்கே வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குது. ஆனால் புயல் கரையை கடந்த ஏரியா வந்து எப்படி இருக்கும்னு தெரியலங்க. அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவ்வளோ காற்றடிச்சதுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து 2 நாளாக கரண்ட் இல்லாமல் இருந்தோம் நாங்கள். புயல் வந்து சனிக்கிழமை வந்து புயல் கரையை கடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமை ராத்திரி போன கரண்ட்டு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தான் வந்துச்சு.
நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 3 நாளாகவே நாங்கள் கரண்ட் இல்லாமலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணிக்கு, ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நாங்கள் வந்து இருந்த சார்ஜரை வந்து எப்படின்னா கரண்ட் வந்துடும், காற்று நின்ன உடனே கரண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்த சார்ஜரை வச்சு ஃபோனில் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பவர் பேங்க்கில் சார்ஜ் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு திங்கட்கிழமை நைட்டெல்லாம் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, சுத்தமாக சார்ஜ் இல்லை. பக்கத்து வீட்டுங்களில் ஒரு 2 வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து இன்வெர்ட்ரு இருந்துச்சு. அவங்க கிட்ட கொடுத்து ஏதோ கொஞ்சமாவது ஃபோன் ஆன்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்டலாம் கொடுத்து கொஞ்சம் ஃபோன் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டோம். ஒரு 10-20% ஏறுற அளவுக்கு எங்களுக்கு அவங்களும் சார்ஜ் போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு கரண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தான் எங்களுக்கு கரண்ட்டே வந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இந்த காற்றுக்கு. ஆனால் இப்போது கரையை கடந்த இடத்துல கரண்ட்டு இன்னமும் வந்துச்சா என்னான்னு தெரியல. அவங்களாம் இன்னமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
எனக்கு என் பையன் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். எப்படின்னா, அவன் குப்பை கொட்டுறது, தண்ணி பிடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே என் பையன் நல்லாவே பண்ணுவாங்க. எந்த வேலை காட்டினாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். எந்த வேலை சொன்னாலும் அத செஞ்சுருவான் அவன். இப்போ கூட அவன் தான் குப்பை கொட்ட போனானே. எப்படின்னா ஒரு 4, 5 தடவ 4 தடவ கூட எடுத்து குடுத்துருப்பேன். எல்லா குப்பையுமே அவன் தான் கொண்டு கொட்டிட்டு வந்தான். நான் பெருக்கி மட்டும் வச்சுருவேன் வீட்ல. நார்மலாவே அப்படிதான். வீட்லயா இருக்கட்டும், கிச்சன் குப்பையா இருக்கட்டும், எல்லாமே நான் எடுத்து மட்டும் நான் வச்சுருவேன். எடுத்து வச்சேன்னா, அவன் ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு சில வேலைகள் எனக்கு செஞ்சுருவான். வீட்ல இருக்கிறப்பவும் சரி, ஒரு சில வேலைகள் எனக்கு செஞ்சுருவான். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக்கெல்லாம் வச்சுட்டு அவன் முகம் கழுவிட்டு, ட்ரெஸ்லாம் மாத்திக்கிட்டு, "அம்மா எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வேலை இருந்தா செய்வான். வேலை இல்லைன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுருவான் அவன். எனக்கு நல்லாவே என் பையன் ஹெல்ப் பண்ணுவான். ஒரு கண்ணுக்குட்டி எல்லாம் போட்டுருது. அது என் காலுக்கெல்லாம் போடுறாரு. பிரவுன் கலர் அடிச்ச காத்துல எங்க வீட்ல இருக்கிற மரம் வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க எங்க வீட்டு எதிர் வீட்ல இருக்கிறவங்க வீட்ல இருக்கிற மரம் வந்து காஞ்சே போச்சு. ஒரே நாள் காத்துல ஃபுல்லாவே காஞ்சிடுச்சு. சாப்பாடு என் பையன் வீட்ல இருக்கிறப்ப நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா, என் பையன் என் கூடவே தான் சுத்திட்டு இருப்பான். அப்படியே என் கால் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பான். அவன் தள்ளி போவே மாட்டான். நானும் சொல்லுவேன், "சித்து நான் அம்மா வேலை செஞ்சுட்டு நான் அம்மா உன்னை கூப்பிட்றேன், நீ போ" அப்படின்னு சொல்லுவேன். அவன் போவே மாட்டான். எப்பயுமே என் கூடவே பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்.
அப்படியே என் பின்னாடி என் காலை பிடிச்சிட்டே சுற்றிட்டு வருவான் அவன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் என் கூடவே இருக்கிறது. நான் உள்ளே இருந்தேன்னா உள்ளவே தான் இருப்பான், நான் வெளியில் இருந்தேன்னா நான் வெளியிலேயே தான் இருப்பான் அவன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன்கிட்ட. நான் கன்சீவாக இருக்கும்போது கூட என் பையன் வந்து என்னை அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டான். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கார் பார்த்துக்கிறாருன்னா அது அவருடைய கடமை, அவர் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளை. என் பையன் வந்து இந்த மாதிரி மற்ற பசங்க வந்து அவங்க அம்மா வந்து கன்சீவாக இருக்கிறப்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என் பையன் என்ன அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எப்படின்னா ஒரு அம்மா ஒரு அப்பா நம்மளை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். ஒரு வேலை கூட என்னை வாங்க மாட்டான் அவன். எப்படின்னா நான் வேலை செய்யும்போது என் பின்னாடியே சுற்றிட்டு வருவான்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் என் பின்னாடியே சுற்றிட்டு வருவான் அவன் இருக்கிறப்ப வேலை செஞ்சான். அவன் ஸ்கூல் போகிறப்ப கூட என்கிட்ட சொல்லிட்டு போவான், அம்மா நீங்கள் குப்பைலாம் கொட்டாதீங்க, நீங்கள் தண்ணிலாம் பிடிக்காதீங்க, அப்படியே வைங்க, நான் வந்துட்டு நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவான். எங்கள் வீட்டுக்காரும் என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வேலையும் செஞ்சாங்க. அதை நான் பெருசாக சொல்லிக்க மாட்டேன், ஏன்னா அது நம்மளை பார்த்துக்கிறது அவங்களுடைய கடமை, குழந்தைங்கள பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அந்த குழந்தை என்னை பார்த்துக்கிட்டான், அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா கூட என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கல, என் பையன் என்ன அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் நான் கன்சீவாக இருக்கிறப்ப. ஓடும் பஸ் ஓடும் எது கும்பிட்டோம் இப்போது கொட்டியிருந்த எல்லா இலைகளையுமே நான் பெருக்கி நான் எல்லாத்தையும் வாரி கொட்டியாச்சுங்க. இப்போ பாருங்கள் வாசலே வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்குது. ஆனால் மண் இருக்குது, வீடியோவில் அது தெரியல, நிறைய மண் இருக்குது. மண்ணை வந்து கழுவலாம் அப்படின்னு சொன்னால் தண்ணி இல்லை, கரண்ட்டும் இல்லை, அதனால் கழுவ முடியாது. வாசல் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பூந்தொடப்பம் வச்சு சுத்தமாக பெருக்கி விட்டால் அது சரியாயிடும்.
கழுவுற அளவுக்கு தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. அது அந்த டப்பாவில் இருக்கிறது கூட மழை தண்ணி. அந்த மழை தண்ணி பிடிச்சி தான் சாப்பிட்டுட்டு கை கழுவுறது அதெல்லாம் வந்து அந்த மழை தண்ணி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போது இந்த புயலில் அடித்த குப்பை எல்லாத்தையுமே நான் பெருக்கி வாரிட்டேன். என்னுடைய காலையில் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் மதிய வேலைகள் தான் நான் செய்யணும். இந்த வீடியோவில் வந்து நான் செஞ்ச வேலையும் என்னுடைய பையன் எனக்கு செஞ்ச வேலையும் என் பையனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுலேயும் என் பையன் எனக்கு செஞ்ச வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குற இந்த 2 நாய்க்குட்டியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுக்கு கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், கேட் திறந்துருக்கு, அவங்க வெளியில் போயிடுவாங்க. அதனால் இப்போ வந்து கட்டி வச்சுட்டேன். அப்புறமா நான் அவுத்து விட்டுருவேன். அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்ச வேலை பிடிச்சிருந்துச்சா, என் பையன் எனக்கு செஞ்ச வேலை பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த 2 நாய்க்குட்டியை பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.